வாழ்வை தந்த விமலவன் எங்கே? அப்பா என்ற 3 எழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற 3 எழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயத்தினிலே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னையால் அவதிப்படைந்த அவனையிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணைவியை கொடுக்கின்றான். குடும்பம் என்னும் பாரத்தை நம் மீது சுமக்க வைக்கிறான். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிள்ளையை பெறச் செய்கிறான். பிள்ளை பாசத்தினிலே சிக்க வைக்கிறான். துளி நீரினிலே பிறக்க செய்து இந்த நிலத்தினிலே வாழவிட்டு நெருப்பினிலே எரிந்து போகும் நிலையில்லாத வாழ்க்கை. அப்பா, இதை நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் நமக்கென்று எதுதான் சொந்தம் அப்பா என்ற பழமொழிக்கு ஏற்ப தெரிந்தோ தெரியாமலோ என்னை வளர்த்து ஆளாக்கிவிட்டு எப்பொழுது என்னை வெறுத்து பேசுகிறேன். நாட்டை விட்டு போடா என்று போகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை. அப்பா, நான் என்னுடைய தாயை தேடி செல்லுகிறேன். என் தாயை கண்டுபிடித்த பிறகு மீண்டும் வந்து உன்னை நான் சந்திப்பேனப்பா. அதுவரை நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும் அப்பா. முடிவில் அவன் என்றாகிலும் ஒரு நாளைக்கு இறக்கின்றான். ஆனால் அவன் இறப்பதற்குள் பல்வேறு நிலைகளில் காட்சியளிக்கின்றான். மனிதனின் பருவ காலங்களை கணக்கிட்டு இருக்கிறார் ஷேக்ஸ்பியர். முதலில் பருவத்தில் தாயின் வயிற்றில் பிறந்து தாதியர்கள் கையில் தவழ்ந்து விளையாடுகின்றான். அதே மனிதன் 2வது பருவத்தில் அவன் சீருடை அணிந்து வெறுப்புடன் பள்ளிக்கு சென்று திரும்புகின்றான். அதே மனிதன் 3வது பருவத்தில் அவன் காதல் நினைவால் வாடி வாலிபனாக மாறுகிறான். 4வது பருவத்தில் ஒரு வீரமுள்ள மனிதனாகவும் தீரமுள்ள மனிதனாகவும் எளிதில் புகழ் பெற துடிக்கின்றான். ஆனால் அவன் புகழ் நீர் குமை போல் நிலையற்று விடுகிறன. 5வது பருவத்தில் பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கை என்னும் படைகளில் எதிர்நீச்சல் அடிக்கின்றான். 6வது பருவத்தில் அவன் உடலில் கொஞ்சம் வலுவிழந்து லேசாக கண் பார்வையை மங்கி முதுமை நிலையை அடைகின்றான். 7வது பருவத்தில் அவன் உடலில் முற்றிலும் வலுவிழுந்து உருவிழுந்து பற்கள் எல்லாம் உதிர்ந்து வாய் ருசியை இழந்து இக்குரல் தழைக்க அவன் இறப்பை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் இப்போது இந்த பாவி நான் எந்த பருவத்தில் இருக்கிறேன் என்று கூட என்னால் கணக்கிட்டு சொல்ல முடியவில்லையே. இறைவா!